வணக்கம் அன்பான உறவுகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக சந்தோஷம். இப்போ என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இன்றைக்கு நெதர்லாந்தில் இருந்து கிடைத்த நிதி ஒன்றை வைத்து நாங்கள் 13 குடும்பங்களுக்கு 3000 ரூபா படி கொடுக்க போகிறோம். சரியோ? அப்போ இந்த நிதியை அனுப்புகிறார் சொன்னால் நெதர்லாந்திலேருந்து வீரகதி வரதராஜன். இப்போ அவர் தான் அனுப்பியிருந்தால் இதை தன்னுடைய அன்பளிப்பாக கொடுங்கன்னு சொல்லி. அப்போ அதை கொடுக்கறதுக்கு இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால், சாவச்சேரி கச்சான்ற இடத்துக்கு போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இந்த சரி உறவுகளை, இப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் கச்சா மிருகமதி கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே ஒரு வீட்டை தான் ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். அப்போ இந்த நிதியை அனுப்பிய வீரகத்தி வரதராஜன் அவர்களுக்கும் எங்கள் தமிழ் மிக்ஸ் சுமி சனல் ஊடாக நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்லை இந்த ஆம்பளை பிள்ளைகளும் நிற்கணும். அது என்ன சொன்னால், அம்மா அப்பா இல்லை வேலைக்கு போட்டோம். அப்போ அவையே வந்திருக்கிறோம். இப்போ வீட்டையும் கொடுக்க போகிறோம். 13 குடும்பம். அப்போ எங்களுக்கு இந்த தரவழி தந்தது இந்த பணம் அனுப்பியவரின் மருமகள் தான் எங்களுக்கு இந்த ஆக்கள் ஒழுங்கு பண்ணி தந்தவா. இது உங்களுக்கு இன்றைக்கு வீரகத்தி வரதராஜ ஐயான்ற ஒரு அன்பளிப்பா. ஐயாவுக்கு நன்றி. 1000 பணம் தந்திருக்கிறார். நன்றி அவருக்கு. நன்றி நன்றி. 21 ஐயாவுக்கு நன்றி. வீரகத்தி ஐயாவுக்கு நன்றி. அவர் வாழ்த்துகள். பல்லாண்டு காலம் வாழ வேணும். வீரகத்தி ஐயாவுக்கு நன்றி நன்றி. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் பொருளாதார கஷ்டத்திலையும் சாமான்கள் எல்லாம் சரியான விலை கஷ்டத்திலையும் எங்களுக்கு உதவி செய்த 13 குடும்பங்களுக்கு உதவி செய்த வீரகத்தி ஐயாவிற்கு நன்றி. இப்போ என்னென்ன ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் கச்சாய்க்கு இந்த பணம் கொடுக்கறதுக்காக நாங்கள் இன்னும் தன்னை நிலப்பாட்டை சொன்னா, தன்னை மகன் வீட்டை பாருங்கோ, தனக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்லி. இப்போ அந்த இதெல்லாம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். வணக்கம் அக்கா. இப்போ என்ன சொன்னால் கூட நிலப்பாட்டை சொல்லுங்க. வணக்கம். நான் சாவச்சேரியில் இருக்கிறேன். எனக்கு 22 வயசு. இவாக்கு மகள் 3 வயசு. இவருக்கு எக்ஸாம் பட்டு முள்ளந்தண்டு பிரச்சனை இருக்குது. வேலைக்கு போக இயலாது. நீங்கள் எதுவும் பார்த்து வாழ்வாதார உதவி எனக்கு செய்து தந்தால் நான் என் மகளையும் இவரையும் நான் பார்ப்பேன். அவருக்கு கொஞ்சம் முள்ளந்தண்டு பிரச்சனை.
பார்த்து உங்களால் என்ற உதவியை என்னென்றாலும் வாழ்வாதார உதவியை எனக்கு செய்தாங்க. அவரால் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய இயலாது, தகரங்கள் தூக்க இயலாது. நான் இப்போ கல்யாணம் செய்து 4 வருஷம்தான், 3 வருஷத்துக்குள்ளே அவருக்கு இப்படி ஆக்சிடென்ட் பட்டது. அவருக்கு இப்போவே இயலாது, இனி வரும் காலத்திலையும் அவருக்கு இயலாமலுக்கு இருக்கும். இப்படி நீங்கள் எதுவும் வாழ்வாதார உதவி செய்து தந்தால், மகளும் பொம்பளை பிள்ளை, நான் என்ற குடும்பத்தை பார்த்து ஏதாவது செய்து நடத்துவேன். உங்களால் என்ற உதவியை பார்த்து எனக்கு செய்தாங்க. சரி உறவுகளை இப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த கச்சாயில் வந்து ஒரு 13 குடும்பத்துக்கு ஒரு பண உதவி கொடுக்கறதுக்கு வந்திருந்தோம். அப்போ வந்திருந்த இந்த அக்காவும் வந்து தன்னை நிலப்பாட்டை சொன்னாங்க, அந்த வீட்டை வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ இவற்றை வாழ்ந்த கணவரும் வந்து ஆக்சிடென்ட் பட்டு முள்ளந்தண்டு பிரச்சனையால் வேலை செய்யலாம் ஒரு நிலைமையில இருக்கிறார். சரியான ஒரு மர்ம கோட்டுக்கெல்லாம் இருக்கணும், வீட்டை பார்த்தாலும் தெரியும். அப்போ அந்த அக்கா வந்து என்ன சொன்னால், தனக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்ய சொல்லி எங்களோட உறவுகளை கேட்டுருக்கிறா. அதுக்கு எங்களோட உறவுகள் நிச்சயம் அது உதவி செய்தாலாக்கா அது உங்களுக்கு நாங்கள் வந்து கொண்டு தருவோமா.